வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். காலையில் கொண்டு போய் பாப்பா ஸ்கூலில் விட்டு வந்தேன். இன்றைக்கி ரொம்ப நேரமாகவே புறப்பட்டா, அதனால் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். வந்தது வர்ற வழியில் அதான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எங்கள் அப்பா முருகனை அவன் எங்கள் சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து வீட்டில் இருந்தேன். என்னம்மா செஞ்ச அப்படின்னு கேட்டேன். பாருங்க, இன்னைக்கு இட்லி, பொசு இட்லி. பொசு இட்லியா? அந்த இட்லிக்கு பேர் பொசு இட்லி. இதுக்கு பொடி என்ன பொடி? என்ன பொடி இது? பூண்டு பொடி. பூண்டு பொடி. ஆமாம், பாருங்க, அருமையாக அரைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, பூண்டு பொடிங்க இது. கடலப்பருப்புலாம் போடாத பூண்டு பொடி. போதும், எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. காரம் இதாக இருக்கும். ஏன்னா பூண்டே கொஞ்சம் காரம். அப்புறம் நிறையா காரம்னு நீங்கள் சொல்லுவீங்க அடிக்கடி. எண்ணெய் ஊற்றிங்க, நல்லெண்ணெய். அதுக்கு எண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட்ணும். எனக்கு பொடிக்கு வந்து எண்ணெய் ஊற்றினா அவ்வளோவா பிடிக்காதுங்க. பொடி வந்து சும்மா அப்படி தொட்டுட்டு தான் சாப்பிடுவேன். நல்லெண்ணெயா? சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். பின்ன மற்றவங்களாம் என்ன வீட்டிலே ஆட்டுவாங்க? அப்படி இல்லை, பாக்கெட்டில் வாங்கிட்டு, இது வேலூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் நல்லெண்ணெய். தம்பி வாங்கிட்டு? தம்பின்னா பையன். ஆமாம், நாங்கள் வந்து மகனை வந்து தம்பின்னு தான் கூப்பிடுவோங்க. எல்லாம் நல்லா கலக்குங்க. இங்கே பாருங்கள், கலக்கினதுக்கப்புறம் பாருங்கள், இதை நான் உங்களுக்கு ரெசிபி சொல்கிறேன் பாருங்கள். பூண்டு பொடி எப்படி இருக்குன்ட்டு. இது கடலப்பருப்புலாம் போடவே கூடாதுங்க. லைட்டாக தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கு. பாருங்கள், தேங்காய் சட்னி பாருங்கள். அப்பாவுக்கு 2 இட்லி தான் சாப்பிடுவார். அதுக்காக சட்னி பொடி. அவருக்கு வந்து ஒன்றுலேயே சாப்பிட்டா அவருக்கு பிடிக்காது, 2 வேணும். ஆனால் திங்கிறது கொஞ்சம் தான் சாப்பிடுவார். பொண்டாட்டி வந்து ஒன்று தாங்க வேணும். ஆமாம், அது சொன்னாங்களா பார்த்தீங்களா? சரி, மக்கள்கிட்ட சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. மக்களே, உங்களுக்கு யாராருக்கு வந்து இந்த மாதிரி இந்த இட்லி பொடி பிடிக்கும், இட்லி பொடி வச்சு சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் என்ன சாப்பிட்டீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 11 மணிக்கு தினமொழி தகவலை உங்களை சந்திக்கிறேன். பாய்.